நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக தாக்கி கொலை. சிபிசிஐடி விசாரணையில் அதிர்ச்சி தகவல். 3 சிறை வார்டன்கள் 8 கைதிகளை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். தமிழ்நாடு முழுவதும் மின்சார பயன்பாடு கணக்கீட்டில் குளறுபடி. தவிக அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம். முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை என குற்றச்சாட்டு. விவசாயிகளை வஞ்சிக்கும் தவிக அரசை கண்டித்து திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் கூடுவோம். விவசாய விரோத கால்ஷீட் கவர்மெண்ட்டுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. புதுக்கோட்டையில் தண்ணீரின்றி தரிசான ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள். விவசாய பணிகள் பாதிப்பால் மாற்றுத் தொழிலுக்கு செல்லும் விவசாயிகள். காவிரி விவகாரம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சிரித்துக் கொண்டே ஓட்டம் பிடித்த தவிக அமைச்சர் புசி ஆனந்த். தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? முதலமைச்சர் தண்ணீர் தர மறுத்து கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் நிலையில் டம்மி தவிக அரசோ மைக்கை பார்த்தாலே பயந்து நடுங்கி ஓடுகிறது என திமுக கண்டனம். ₹1.5 கோடி மோசடி செய்ததாக மொடக்குறிச்சி தவிக எம்எல்ஏ சண்முகன் மீது குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட நபர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள், ஒன்றிய அரசு அறிவிப்பு. மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டது அமித்ஷா தான். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பரபரப்பு குற்றச்சாட்டு. திரிணாமுல் காங்கிரசின் பெயர் சின்னம் தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திடம் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹10 உயர்த்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தல். குன்றத்தூரில் தரமற்ற முறையில் நடைபெற்று வரும் வாய்க்கால் பணி. மக்கள் பணத்தை தவிக அரசு வீணடிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு புதுச்சேரியில் கோழி இறைச்சி விற்பனையாளர்கள் இன்று தொடங்க இருந்த போராட்டம் வாபஸ். தீவன கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை கடைபிடிப்பதாக கோழி வணிகர்கள் உறுதியளித்ததால் போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திபெத்தில் சீனாவின் ட்ரோன் ஆராய்ச்சி மையம். பாதுகாப்பு கண்காணிப்புக்கு தேவையான பிரத்யேக ட்ரோன்கள் தயாரிக்க திட்டம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பளு தூக்குதலில் வெள்ளி வென்றார் இந்தியாவின் லவ்பிரீத் சிங். வட்டு எறிதலில் இந்தியாவின் சீமா கலிராம்னா வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார்.